கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய வேத தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம். நாம் ஜெபித்து ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் தியானிக்க போகிற இந்த அதிகாரத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை நீர் எங்களுக்கு போதிப்பீராக. உம்மிடத்திலிருந்து கேட்டுக்கொண்டு கற்றுக்கொண்டு அதன்படி எங்கள் வாழ்க்கையை உமக்கு நேராக திருப்ப எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஓகே, இன்னைக்கு எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் ஒரு ஒரு ஃபியூ வேர்சஸ் நம்ம ரெஃபரன்ஸுக்காக கூட நம்ம படிக்க போகிறோம். அதனால் பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. பைபிள் வித் மீ. ஒரு பென் எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எசேக்கியேல் 1லேருந்து 9ஆம் அதிகாரம் வரை படிச்சிருக்கோம். இதில் 1ஆம் அதிகாரத்தில் வந்து நம்ம பார்த்தோம், கர்த்தர் அவருடைய மகிமையை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கூப்பிட்றாரு. கர்த்தருடைய அழைப்பை அவருக்கு காமிக்கிறாரு. என்ன விஷயங்களெல்லாம் அவர் மூலமாக ஜனங்களுக்கு சொல்லணும்னு அவர் நினைக்கிறாரோ எல்லா காரியங்களையும் அதை தீர்க்கதரிசனமாக எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார். என்னென்ன பாவங்கள், என்னென்ன அக்கிரமங்கள் ஜனங்கள் மத்தியில் இருந்தது, அது கர்த்தர் எப்படியாக மன வருத்தத்துக்குள்ளானார், அதனால் வரப்போகிற தீங்கை பற்றி எல்லாவற்றையும் தெளிவாக விளக்கினார். இந்த 10ஆம் அதிகாரத்தில் மிகவும் மனசுக்கு சங்கடமான ஒரு காரியம் நடக்கு. நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த 10ஆம் அதிகாரத்தில் கேருபீன்கள் அப்படிங்கிற கேருபீன்களை பற்றி ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம கேருபீன்கள் அப்படின்னா என்னென்னா, இந்த 1ஆம் அதிகாரத்தையும் 10ஆம் அதிகாரத்துக்கு நிறைய பொதுவான சிமிலாரிட்டிஸ் நிறைய இருக்குது. அங்கேயும் இந்த கேருபீன்களை பற்றி எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் அது கேருபீன்கள் என்று அந்த இடத்துல எழுதப்படலை. ஆனால் அந்த 10ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அந்த ஜீவன்களுக்கு கேருபீன்கள் என்கிற பெயர் சூட்டப்படுகிறது. எசேக்கியேல் இங்கே தான் உணர்கிறார் இது கேருபீன்கள் என்று. ஓகே, ஸோ அதனால் அவர் அது கேருபீன்கள் என்றே ஆரம்பிக்கிறார். அப்போ வந்து என்ன பார்க்குறாருன்னா, இன்னுமே ஒரு தேவனுடைய ஆலயத்தில் தான் இந்த காரியம் நடக்கிறது. கேருபீன்கள் நம்ம 1ஆம் அதிகாரத்தில் பார்த்த மாதிரி 4 இருக்குது. ஒவ்வொன்றுக்கு 4 தலைகள் இருக்கிறது. இதெல்லாமே இந்த அதிகாரத்தில் திரும்ப திரும்ப எழுதப்பட்டிருக்கிறது. 4 விதமான முகங்கள், மனித முகம், கழுகு முகம், சிங்க முகம், இன்னொரு விதமான முகம். அது 1ஆம் அதிகாரத்தில் அது எருது முகம்னு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் கேருபீனுடைய முகம்னு எழுதப்பட்டிருக்கிறது. 4 முகங்கள் இருக்கிற ஒரு ஜீவன். அதற்கு ரெக்கைகள் இருக்கிறது. அந்த ரெக்கைகளுக்கு அடியில் கை போன்ற ஒரு தோற்றமுடைய ஒன்று இருக்கிறது. அதற்கப்புறம் இது எல்லாமே முழுவதுமாக கண்களால் நிறைந்திருக்கிறது. இது வந்து என்னென்னா 12ஆம் வசனத்தில் இருக்குது. அந்த உடல் அனைத்தும், அவைகளின் முதுகுகளும், அவைகளின் கைகளும், அவைகளின் செட்டைகளும், அந்த சக்கரம்னு என்னன்னு பார்க்கலாம். நம்ம சுற்றிலும் கண்களால் நிறைந்திருந்தன. அவைகள் 4க்கும் இருந்த சக்கரங்களும் அப்படி இருந்தன. சக்கரத்துலேயும் கண்கள் இருக்குது. சக்கரம் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு சக்கரம் அந்த ஜீவன்களுக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த ஜீவனுடைய ஆவி அந்த சக்கரத்தில் இருக்குது. ரெண்டும் இந்த கேருபீன்கள் மேலே போகும்போது சக்கரம் மேலே போகுது, ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் போகுது. அப்படின்லாம் பார்க்கணும். இந்த ரெண்டுமே ஒன்றுக்கொண்டு இசைந்த ஒரு உருவமாக இருக்கிறது. இப்போ என்ன நடக்கு அப்படின்னு சொன்னால், 2ஆம் வசனம் இப்படி கேருபீன்கள் இருக்கிறாங்க. அதற்கு மேலே சிங்காசனத்தின் போல ஒரு சாயலான சிங்காசனம் போல் ஒன்று இருக்குது. அதில் கர்த்தர் இருக்கிறார். அது ரொம்ப தெளிவாக எசேக்கியேல் அந்த இடத்துல அந்த கர்த்தருடைய சிங்காசனத்தில் இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் அங்கே இருக்கிறார். சிங்காசனம் போல் ஒன்று இருக்கிறதை பார்க்கிறார். இந்த அங்கேருந்து ஒரு சத்தம் வருது. சணல் நூல் அங்கி தரித்திருந்த ஒரு மனுஷனும் முந்தைய அதிகாரத்தில் பார்த்தோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்ன பார்த்து, நீ போய் அந்த கேருபீன்களை சக்கரத்துக்கு இடையில இருக்கிற அக்னியை எடுத்து அதில் கொஞ்சம் எடுத்து நகரத்துக்கு மேலே போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏற்கனவே நம்ம ஐ திங்க் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன், அதில் வந்து சொல்லியிருக்கோம். அப்படி வந்து அக்னினால் ஒரு கூட்டம் ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள்னு. அப்படி அக்னி எடுத்து போட சொல்கிறாரு. அப்போ இந்த சணநூல் தரித்த மனுஷன் 3ஆம் வசனத்தில் பொறுக்கு அந்த கேருபீன்கள் பக்கத்தில் அந்த இது உள்ள பிரவேசிக்கிறான். கர்த்தருடைய ஆலயத்தினுடைய மகிமை அங்கே இருக்குது. ரொம்ப முக்கியமாக முதல்ல அழகாக ஆரம்பிக்கிறது ஒரு கர்த்தருடைய மகிமை அங்கே இருக்குது. மேகம் போல் கர்த்தருடைய மகிமை அங்கே இருக்குது. இதுக்குள்ளே அந்த மனுஷன் உள்ளே பிரவேசிக்க ஆரம்பித்த உடனே இந்த கேருபீன்களில் ஒன்று வந்து என்ன செய்யுது, கை போல் இருக்கிறத ஒன்று நீட்டி சக்கரத்துக்குள்ளே கையை விட்டு அதை நெருப்பு தடலில் கொஞ்சம் எடுத்து இந்த மனுஷனுடைய கைகளில் கொடுக்குது. அது வந்து
7ஆம் வசனத்தை எழுதப்பட்டிருக்கிறது. கேருபீன்களுக்குள்ளே ஒரு கேருபீன் தன் கையை கேருபீன்கள் நடுவில் இருக்கிற அக்னியில் நீட்டி நடுவில் இருக்கிற அக்னியில் நீட்டி அதை எடுத்து சணல் நூல் அங்கி தரித்திருந்த ஒரு மனுஷனுடைய கையில் கொடுத்தான். அவன் அதை வாங்கி கொண்டு வெளியே வந்தான். அப்போ கர்த்தர் வந்து அந்த அக்னியை எடுத்து போட சொல்கிறாருல, அப்போ இந்த கேருபீன் ஒன்று வந்து அந்த அக்னியை எடுத்து கொடுக்குது இந்த மனுஷன்கிட்ட, சணல் நூல் தரித்திருந்த மனுஷன். சரியா? இந்த கை போல் ஒரு சாயல் இருக்குது, எல்லாமே சாயலாக இருக்குது. அது வந்து ரொம்ப தெளிவாக அப்படி எழுதின இந்த எசேக்கியேலுக்கு அதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கை போன்ற ஒன்று இருக்குது. நமக்கு என்ன காரியம் நமக்கு தெரியுதோ அதை வச்சு உருவகப்படுத்தி பேசுகிறார். கை போன்ற ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்புறம் சக்கரத்தை பற்றி சொல்கிறாரு. சக்கரம் முழுசும் கண்களாக இருந்தது, செட்டைகள் முழுசும் கண்களாக இருந்தது, முதுகு முழுசும் கண்களாக இருந்துச்சு. ஒரே டைரக்ஷனில் எல்லாமே சேர்ந்து போச்சு. சக்கரமும் இந்த இதுகளும் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அந்த 20ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. இது 1ஆம் அதிகாரத்தில் கேபார் நது அண்டையில் இந்த ஜீவன்களை பார்த்தார் அவர். இப்போ 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது. எவ்வளோ தீர்க்கதரிசனங்கள் இது கடையில் நடந்துட்டு இப்போ தான் திரும்ப அது வந்து கேருபீன்கள் புரிகிறார். 20ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். இது நான் கேபார் நதியண்டையிலே இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழே இருக்க கண்ட அந்த ஜீவன் தானே, அவைகள் கேருபீன்கள் என்று அறிந்து கொண்டேன். இப்போ தான் அவருக்கு வந்து புரியுது இது கேருபீன்கள்னு சொல்லிட்டு. சரியா? அடுத்து ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு காரியம் இந்த இதில் என்ன, 18ஆம் வசனம். சரியா? 18ஆம் வசனம். கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேருபீன்கள் மேல் நின்றது. இது வந்து கர்த்தருடைய மகிமை வந்து ஆலயத்தில் இருந்த கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படி விட்டு புறப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை என்னென்ன செய்தாங்க, இஸ்ரவேலுடைய மூப்பர்கள் ஒளிப்பிடத்தில் என்னென்ன அருவறுப்புகளை செய்தாங்க, இஸ்ரவேலுடைய ராஜாக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்னெல்லாம் செய்தாங்க. கர்த்தர் எத்தனையோ வார்னிங், எத்தனையோ விதமான தீர்க்க தரிசனங்கள் அவங்களுக்கு சொல்லியும் அதை எதையுமே அவங்க காதில் வாங்கி கொள்ளாதபடி அவங்க கர்த்தர் கேட்க மாட்டார், கர்த்தர் எங்களை பார்க்க மாட்டார், இப்படியெல்லாம் சொல்லி அதே பாவத்திலே அவங்க இருந்ததுனால கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை விட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ரொம்ப ஒரு சேடான மூமெண்ட். ஆனால் இந்த ஜனங்களுக்கு இந்த கர்த்தருடைய மகிமை போனதையே புரியாமலே இருக்காங்க. நம்ம எப்போ கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தில் வந்து தங்கிச்சு அதை நம்ம பார்ப்போம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம். சாலமோன் ராஜா இந்த ஆலயத்தை கர்த்தர் சொன்னபடி அவ்வளோ அழகாக மேக்னிஃபிசண்டாக பியூட்டிஃபுல்லாக கட்டி முடிக்கிறார். முடித்து பிரதிஷ்டை பண்ணுற நாளில் ஜனங்கள் எல்லாம் கூடியிருக்காங்க. ராஜா வந்து இருக்கிறாரு. வந்து அந்த ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கார். அப்போ ஆசாரியர்கள் வந்து நிற்கும்போது கர்த்தருடைய மகிமை இறங்கி வருது. 1 ராஜாக்கள் 8:10. சரியா? அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிட்டு. கர்த்தருடைய ஆலயத்தில் மேகம் வந்து நிற்குது. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்கக்கூடாமல் இருந்தது. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிட்டு. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிட்டு ஒரு அழகான ஒரு ஆலயத்தை கர்த்தருடைய கட்டளைப்படி ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக இப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு கடவுள் சொன்ன டைரக்ஷன் படி சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டி முடித்து அதை பிரதிஷ்டை பண்ணும்போது கர்த்தருடைய மகிமை அப்படியே இறங்கி வந்து மேகம் போல் வந்து இருக்குது. அந்த மகிமையை அநேக நேரங்களில் ஜனங்கள் பார்த்துருக்காங்க. சரியா? இந்த இடத்துல வந்து 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் ரொம்ப இப்போ நம்ம அதை முழுசும் போகிறதுக்கு டைமில் ஒரு அழகான ஜெபம். அந்த ஜெபம் ஒவ்வொன்றுத்துக்கும் அதில் போட்டிருக்கு. கர்த்தரே உங்களுடைய கண்கள் இதிலே இருக்கட்டும், கேட்கட்டும், நாங்கள் சொல்கிற ஜெபத்தை கேட்கட்டும், நாங்கள் எங்களுடைய இது விண்ணப்பத்தை பார்க்கட்டும்னு சொல்லிட்டு உங்களுடைய கண்களும் உங்களுடைய இருதயமும் எப்போதும் இந்த ஸ்தலத்தில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாலமோன் ஜெபம் பண்ணுவார். இந்த ரொம்ப அழகான ஜெபத்தை நம்ம எல்லாரும் கண்டிப்பாக படிக்கணும். உட்கார்ந்துருந்து இது பெரிய சாப்டர். 1 ராஜாக்கள் 8 படிங்க. அப்படிப்பட்ட ஒரு மகிமை இறங்கி வந்த மகிமை வெளியே போயிட்டுன்னு எழுதியிருக்கிறது எசேக்கியேல் 10ஆம் அதிகாரத்தில். ரொம்ப ஒரு இடப்பட்ட காலங்களில் எத்தனையோ விதமான போராட்டங்கள், எத்தனையோ விதமான சேலஞ்சஸ் இஸ்ரவேல் ஜனங்கள் போனாலும் கர்த்தர் எத்தனையோ முறையில் அவங்களுக்கெல்லாம் அவங்கள தண்டிக்காமல் அவங்களுக்கு தட்டி கொடுத்து இது பண்ணாலும் ஒரு அல்டிமேட்டாக கடைசியாக ஒரு சுச்சுவேஷன் வருது. காட் cannot ஸ்டாண்ட் எனிமோருங்கிற மாதிரி சுச்சுவேஷன். அப்படிப்பட்ட நிலைமைக்கு நம்மளை கொண்டு வைக்கக்கூடாது. அதுதான் நான் அன்றைக்கு உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அநேக நேரத்தில் அவர் வந்து ஒரு தகப்பனை போல் நம்ம இடத்துல காரியங்களை நமக்கு இப்படி செய்ய வேண்டாம், அந்த நம்மளுடைய பாவங்கள் நம்முடைய தப்புகள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் அது எல்லாத்தையும் கேட்காத மாதிரி கர்த்தர் பார்க்கலை, நான் இஷ்டப்படி தான் இருப்பேன்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு அடிக்கடி கடந்து கொள்ளப்பட்டும்
தன்னுடைய பிடரியை இது பண்ணுறவன் சகாயமின்றி சடுதில் நாசமடைவான் அப்படின்னு இருக்கும். அடிக்கடி நம்ம கடவுள் கடிந்து கொள்ளும்போது நம்ம அவர்கிட்ட திரும்ப வந்துடணும். ஒரு பிரச்சனை வருது, நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஒரு பாவம் பண்ணிட்டோம், அதுலேருந்து நம்ம திரும்பி வரணும்னு கடவுள் நமக்கு ஒரு உணர்த்தல் கொடுக்கும்போது நம்ம திரும்பி வந்துடணும். அப்படி இல்லைன்னா கடவுளுடைய மகிமை நம்ம விட்டு போனதை கூட நம்ம புரியாமலே உட்காந்துக்கிட்டு இருப்போம். இப்போ என்னென்னா, தாவீது என்கிற ஒரு ராஜா இருந்தார். நமக்கு தெரியும் தாவீது என்ன பண்ணார், ஒரு பாவம், ஒரு பெரிய ஒரு அடல்ட்ரி, ஒரு ஒரு உபச்சார பாவத்தில் விழுந்தார். வத்சேபாள் ஒரு கொலை பாவத்தை பண்ணார். ஆனால் கர்த்தர் உணர்த்தினார், தீர்க்கதரிசி மூலமாக உணர்த்தின உடனே நான் தான் அந்த தப்பு பண்ணேன்னு சொல்லி உணர்ந்து அழுது உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அதுக்குள்ள தண்டனையும் பெற்றுக்கொண்டு அழுதுட்டு அவருக்கு மனசு வந்து அவ்வளோ சங்கடப்படுது, வேதனைப்படுது. ஐயோ, கடவுளுக்கு விரோதமாக இப்படி செஞ்சிட்டோமேன்னு சொல்லிட்டு வேதனைப்படும் போது அப்படி ஒரு அழகான ஜபத்தை பண்ணுறார். சங்கீதம் 51 ஒரு 3 வசனத்தை படிக்க. சங்கீதம் 51 10, 11, 12. சங்கீதம் 51 10, 11, 12. தேவனே, சுத்த இருதயத்தை சிருஷ்டியும். என் இருதயத்தில் சுத்தம் எல்லாம் போயிட்டு சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க. நிலவரமான ஆவியின் உள்ளத்தில் புதுப்பியும். நிலவரமான ஒரு ஸ்டெடியான ஒரு ஸ்பிரிட் உங்களுக்குள்ள நான் இருக்க கிருபை தாங்க. அலக்கழிஞ்சிட்டு இங்கேயும் அங்கேயுமா அப்படி ஒரு நாள் நல்லா இருக்கிறது, இன்னொரு நாள் பாவத்தில் விழுந்துடுறது. அப்படிப்பட்ட ஒரு நிலவரமில்லாத ஒரு ஆவி வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நிலவரமான ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க. 11ஆம் வசனம், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியின் இடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளாமலும் உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிட வேண்டாம். பரிசுத்தாவை இடத்துல எடுத்துக்கொள்ள வேண்டாம். பரிசுத்த ஆவி கர்த்தர் நம்மிடத்துல எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் அதுதான் ஒரு மனுஷனுக்கு நடக்கிற மிகவும் மோசமான ஒரு தண்டனை என்று நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய ஆவி நம்ம இடத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டால் நம்மளை எந்த ஆவி நம்மளை நடத்தும், நம்ம எப்படி நம்ம கர்த்தருக்குள்ள நடத்தப்படுவோம். அவர் நமக்கு டைரக்ஷன் கொடுத்து நம்மளை வழி நடத்துகிற தேவனுடைய வார்த்தைகளை காதுகள் கேட்காது. பரிசுத்தாவை நம்ம இடத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டால் நம்மளை வழி நடத்துகிற தேவன் நம்மோடு இல்லைன்னா நம்ம எங்கே போய் நம்ம முடியும். நமக்கு எங்கே நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்குது, நம்ம என்ன பாவத்தில் விழுந்தாலும் நமக்கு அதை உணர்த்துகிறதுக்கு அந்த பரிசுத்தாவியனா நமக்கு வேண்டும் அல்லவா. நம்மளை கரெக்ட் பண்ணி நம்மளை பாதுகாத்து நம்மளை வழி நடத்தி நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து நமக்கு ஒரு சத்துருடைய கண்களிலும் நமக்கு விலக்கி எல்லா விதத்தில் ஆலோசனை கொடுத்து நம்மளை தேற்றுகிற ஒரு தேவன் நமக்குள்ளே இருக்கிறத விட்டுட்டு நம்ம வெளியே அவர் புறந்தள்ளி நம்ம வெளியே போயிட்டோன்னா அது ரொம்ப ஒரு சங்கடமான நிலை. அப்படிப்பட்ட நிலைமைக்கு நம்ம யாருமே வந்துடக்கூடாது. முதல் சொல்கிறார், பரிசுத்தாவின் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும். 12ஆம் வசனம், உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கப்படி செய்யும். கர்த்தரால் நம்ம உணர்த்தப்படும் போது, நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு மனசில் ஒரு பாரத்தை போடுவார். ஒரு சின்ன ஒரு காரியமாக இருந்தாலும் கடலுக்கு விரோதமாக ஒன்று செஞ்சிட்டோம் அப்படின்னா சில நேரம் ரொம்ப ரொம்ப மனசுக்கு பாரமாக இருக்கும். நம்ம ஜெபிப்போம், ஒரு மனசுக்கு கர்த்தாவே மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்னு நம்ம எவ்வளோ இது பண்ணால் கூட சில நேரம் ஒரு மனசில் அந்த ஒரு பாரம் அப்படியே லிங்கரிங்காகவே இருக்கும் நம்மக்கிட்ட, அப்படி நம்மளை விட்டு போகாத மாதிரியே இருக்கும். அப்போது இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை, கர்த்தாவே உடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கிறதுக்கு கிருபை செய்யுங்க ஐயா அப்படின்னு சொல்லி தாவீது ஜெபம் பண்ணுறாரு. கர்த்தர் அப்படியே அவனுக்கு உற்சாகமான ஆவி கொடுத்து ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தார். இப்படிப்பட்ட ஜபத்தை நம்ம செய்யணும். ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமாக போய் மகிமை நம்ம விட்டு, கர்த்தருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கை விட்டு, கர்த்தருடைய ஆவியை நம்ம விட்டு எடுத்து போயிட்ட ஒரு நிலைமையில் நம்ம இருந்தால் கூட நம்ம திரும்பி அவரிடத்துல வந்து, கர்த்தாவே என்னையே விட்டு விலகிறாதுங்க, எங்கூட இருங்க, நம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை திரும்பவும் தந்து நம்மளை நேசிக்கிறார், நம்மோட வருவார். தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளையை சிரிச்சிக்கிற போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்கள் மேலே அவர் சில நேரம் சிரிச்சிக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நம்மோட இருக்கிறது மாத்திரம் இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய ஆசீர்வாதங்க. ஐ கேன் டெல் யூ ஃபார் ஷுர், என்னென்ன காரியங்கள் எப்படி நடந்தாலும் அவர் நம்ம கூட இருக்காருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு ஆறுதல். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏசாயா எதிர்கரிசி கர்த்தருடைய ஆலயத்தில் போய் இருந்தார். கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய மகிமையை பார்க்குறார். ரொம்ப அழகான சாப்டர் உட்காந்து படிக்கிறேன். இதை உட்காந்துருந்து அவருடைய வஸ்திர தொங்கலால் ஆலயம் முழுவதும் நிரம்பி இருந்தது. அப்படி ஒரு மகிமை. அந்த மகிமையில் போன உடனே ஏசாயா எதிர்கரிசிக்கு புரிஞ்சிச்சு,
ஐயோ! நான் அசுத்த புதர்களுள்ள மனுஷன். என்ட்ட பாவம் இருக்கு. என் வாயில கிளீனான வேர்ட்ஸ் இல்ல. நான் தப்பான வார்த்தைகள பேசுகிறேன். அசுத்தமான வார்த்தைகள பேசுகிறேன். அசுத்தமான வார்த்தைகள பேசுகிற ஜனங்கள் மத்தியில நான் இருக்கேன். ஐயோ! நான் நதமானேனே அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா 6 அதிகாரத்தில அவர் அப்படி கதர்றாரு. கர்த்தர் வந்து அந்த ஒரு நெருப்பு தழல எடுத்து 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் ஏசாயா 6:6 நெருப்பு தழல எடுத்து ஒரு ஒரு சேராபின்கள் ஒன்று வந்து பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு எடுத்து நாக்க தொட்ட உடனே இதோ இது உதடுகளை தொட்டதனால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாவத்தை நிவர்த்தி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் யாரை நான் அனுப்புவேன், அதுக்கப்புறம் காட்ஸ் காலிங் இஸ் தேர் ஃபார் ஹிம். அப்போ நமக்கும் அப்படி தான். நம்ம வந்து நம்ம தீமையை வெறுக்கணும், நன்மையை தெரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நம்ம விலகி போயிடக்கூடாது. சில நேரங்கள் தப்பு பண்ணி விழுந்துருவோம். ஆனால் எழும்பி திரும்பி வர்றதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய மகிமையை மாத்திரம் நம்மகிட்ட இருந்து விடாதபடி அதை நம்ம பற்றிக்கொள்கிற பிள்ளைகளாக இருப்போம். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட அனுக்கிரகத்தையும் ஆசீர்வாதையும் தரவல்ல அவராக இருக்கிறார். எசேக்கியேல் 10 அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் தான். கேருபீன்கள் பற்றி ரொம்ப அழகாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அதிகாரத்தில் எழுதியிருக்கு. உட்காந்துருந்து அழகாக படிங்க. அழகாக அதை நமக்கு புரிந்து கொள்ள முடியும். ரொம்ப கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை விட்டு போன மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை மட்டும் போய்விடாதபடி கர்த்தருக்குள்ளே நம்ம அடங்கி இருப்போம். கர்த்தர் நம்மை அவருடைய மகிமையினால் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் நான் கர்த்தரை சமூகத்தை விட்டு நம்ம விலகி போகிற மாதிரி ஒரு காரியம் இருந்தாலும் சங்கீதம் 51 சொல்லி இருக்கிற மாதிரி கர்த்தாவே உடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி செய்யணும் அப்படி ஜெபிப்போம். கர்த்தர் உங்களுக்கு உற்சாகமான ஆவியும் ரட்சணத்தின் சந்தோஷத்தின் திரும்பியும் தந்து அப்படி மகிமையினால் உங்களை திரும்பவும் நிரப்பி உங்களை வழி நடத்துவாராக. நம்ம ஜெபித்து முடிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளில் இந்த எசேக்கியேல் 10 அதிகாரத்து மூலமாக நீங்கள் கற்றுத்தருகிற பாடத்திற்காக ஸ்தோத்திரம். உடைய மகிமே எங்கள் வாழ்க்கையில் எப்போது நாங்கள் உணர்ந்து கொள்ள அதுக்குள்ளே நாங்கள் அடங்கி இருக்க முடிய சமூகத்துக்குள்ளே நாங்கள் எப்போது எங்களை நாங்கள் அடுக்கி வைத்துக்கொள்ள நேரம் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். உண்மை விட்டு நாங்கள் விலகி போகாதபடி காத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் மறுதளிக்காதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் என்னென்ன சுச்சுவேஷனில் நாங்கள் இருந்தாலும் கர்த்தாவை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தாவே உங்களுடைய மகிமையினால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. ரட்சணித்தின் சந்தோஷத்தை திரும்பவும் அவர்களுக்கு கொடுத்து உற்சாகமான ஆவி அவர்களை தாங்கும்படி நீ செய்வீராக. கர்த்தாவை நீங்கள் அப்படி செய்ய போகிறதை காமக்கு ஸ்தோத்திரம் உண்டு. நாமத்தினால கர்த்தாவை ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க கிருபைத்தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களை ஜீவனுள்ள பரமதாப்பனே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த சாப்டரில் நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.